வணக்கம் நண்பர்களே. தினம் உங்க சமையலறையில சேர்க்கப்படும் இந்த சாதாரண கருவேப்பிலை உங்க உடல்ல என்னென்ன அதிசயங்களை செய்கிறது தெரியுமா? முடி உதிர்வதை குறைக்கிறதுக்கும், இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கும், கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கும், செரிமானத்தை மேம்படுத்தவும், இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கும் உதவக்கூடியதான் இந்த கருவேப்பிலை. இதை பல ஆய்வுகளும் சொல்லுது. ஆனா யார் அதிகமா சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு கருவேப்பிலை எடுத்துக்கிறணும், அதுதான் பாதுகாப்பான முறை. ஸோ அதிகமாக சாப்பிட்டால் என்ன பிரச்சனை வரும், அளவாக எடுத்துக்கிட்டால் உடலில் என்னென்ன அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி சரியான முறையில் எடுக்கிறது அப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எடுத்துக்கிறதுனால என்ன நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கருவேப்பிலைங்கிறது இந்திய சமையலில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நறுமணமான இலை. ஆனால் இது வெறும் சுவைக்காக மட்டும் அல்லங்க, இதில் பல விதமான நன்மைகள் இருக்குது, ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் தாவர சேர்மங்கள் அதிகமாகவே இதில் இருக்குது. பல ஆண்டுகளாக ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளிலையும் கருவேப்பிலையை பயன்படுத்தப்பட்டு வருது. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். 100 கிராம் கருவேப்பிலையில் சுமார் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், அயன், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், டயட்ரி ஃபைபர்ஸ், இப்படி பலவிதமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருக்குது. இது அனைத்துமே உடலில் பல உறுப்புகளுடைய செயல்பாட்டுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அதனால தான் கருவேப்பிலை ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கருவேப்பிலை சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். நன்மை 1, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலை என்றாவே நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வருவது முடியோடைய ஆரோக்கியம் தான். எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை சாப்பிட்டா முடி ஆரோக்கியமாக இருக்கும்னு. இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் ஏ, விட்டமின் சி முடி வேர்களை பாதுகாக்கிறதுக்கும் வலுவாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. இது நேரடியாக புதிய முடியை வளர்க்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நல்ல ஊட்டச்சத்துக்கள் புதிய முடியை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இதனால புதிய முடி. அடுத்து 2வது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய தாவர சேர்மங்கள் இன்சுலினுடைய செயல்பாட்டிற்கு இது ஆதரவாக இருக்குது அப்படின்னு கூறுது. அதனால் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இந்த சமநிலையான உணவோடு சேர்த்து இந்த கருவேப்பிலையும் சேர்த்து பயன்படுத்தும் போது இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வருமாறு சொல்லப்படுது. அடுத்து 3வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுதுங்க. கருவேப்பிலை வாய்வு, அஜீரணம், வயிறு உபசம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சு செரிமானத்தை ஸ்பீடாக்குறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. அடுத்து 4வது நன்மை, கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கல்லீரல் உடலுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றுங்க. கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கல்லீரலுடைய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் உங்களுடைய கல்லீரலை நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும், கல்லீரல் நச்சுக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை ஜூஸை நீங்கள் குடித்தாவே போதும், உங்களுடைய கல்லீரல் சுத்தமாக்கப்படும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேற்றிடும். ஸோ உங்களுடைய மொத்த உடலையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை ஜூஸ் பயன்படுது. அடுத்து 5வது நன்மை, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி ட்ரைக்ளிசரைடைன் அளவை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலையை நம்ம தினமும் உணவில் சேர்க்கலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய இதயத்தை சுற்றி தான் நிறைய கொழுப்புகள் இருக்கும். இதனால் இதயம் சார்ந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்போது மாரடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். ஆனால் கருவேப்பிலையை அவங்க ரெகுலராக உணவில் எடுத்துக்கிட்டாலே போதும். இல்லைனா டெய்லியும் 2 கருவேப்பிலையை நீங்கள் பச்சையாக வெறும் வயிற்றில் காலையில் மென்று சாப்பிட்டாலே போதும், உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவு எல்லாமே சரியாயிடும். ஸோ உங்களுடைய இதயம் பாதுகாக்கப்படும். அடுத்து 6வது நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது
சேர்க்கறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. ஏன்னா கருவேப்பிலையில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது ரெண்டும் இருக்கிறது காரணமாக உடலில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவங்க உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அவங்க தொடர்ந்து கருவேப்பிலையை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாயிரும். ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. ஸோ இதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிதில் எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து கருவேப்பிலை என்ன பண்ணுறீங்க, தட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து தூக்கி குப்பையில் போடுறீங்க. ஆனால் இனிமேல் அந்த கருவேப்பிலையை நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பல விதமான நன்மைகள் வந்து சேரும். அதாவது நன்மை என்னென்னா கண் ஆரோக்கியம்ங்க. விட்டமின் ஏ கருவேப்பிலையில் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆன காரணங்களால் எல்லாருமே மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம், லேப்டாப், டிவி இதெல்லாமே அதிக நேரம் வந்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா உலகமே அப்படி மாறிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வேகமாகவே கண் பார்வை வந்து மங்கலாயிருது. கண் சார்ந்த பிரச்சனைகள் நிறையாவே வருது. ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலையை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ஸோ கண் பார்வைக்கு, உங்களுடைய முடிக்கு, உங்களுடைய ஒட்டுமொத்த உடலுக்குமே கருவேப்பிலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து கருவேப்பிலையை எடுத்துக்கிறக்கணும். கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கண் திசுக்கள், கண் பார்வையை வந்து மேம்படுத்துகிற எல்லாத்துக்குமே கருவேப்பிலை பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னென்னா உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலை உடல் எடையை குறைக்க செய்யும். ஏன்னா அதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. அதே மாதிரி கொழுப்பை குறைக்கும் தன்மையும் அதில் இருக்குது. செரிமானத்தையும் நல்லாவே மேம்படுத்தும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் வேகமாகவே செரித்து வெளியில் போயிடுச்சுன்னா அங்கே வந்து கொழுப்பு உடலில் சேராது. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லை வெறுமேனுமே காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிடலாம். இல்லைன்னா அடிக்கடி கருவேப்பிலை துவையல், சட்னி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நீங்கள் கருவேப்பிலையோடு சேர்த்து உடற்பயிற்சி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய உடல் எடையை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறணும் அப்படின்னா உடற்பயிற்சி, கருவேப்பிலை ஜூஸு இல்லை கருவேப்பிலை எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு பலனை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து 9வது நன்மை என்னென்னா தோல் ஆரோக்கியம்ங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ரீ ரேடிக்கலில் வந்து சேதத்தை இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு பயன்படுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய செல்களை வேகமாகவே சேதப்படுத்தும். அதை தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. ஸோ இதனால் நம்மளுடைய தோல் வந்து எப்போதுமே பொலிவாகவே இருக்கும். முக்கியமாக வயதான தோற்றத்தை, அந்த முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கண்டிப்பாக வயதானவர்கள் கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தனியாக போய் சாப்பிட்றத விட டெய்லி நம்ம சமையலில் கருவேப்பிலை போடுவாங்க. அப்போ தட்டில் இருக்கும்போது அந்த கருவேப்பிலை நம்ம எடுத்து உணவோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் டெய்லி அப்படி சாப்பிட்டாவே உங்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாமே வந்துடும். முதுமை தாமதமாக்கப்படும். நீங்கள் எப்போதுமே இளமையான தோற்றத்திலே இருக்கலாம். அடுத்து 10வது நன்மை இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில் வந்து இரும்புச்சத்து, போலேட் இது ரெண்டுமே இருக்கிறதுனால சிலருக்கு வந்து இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாலாம் வரும். முக்கியமாக பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் கருவேப்பிலையை உணவில் எடுத்துகிட்டு வந்தாவே போதும், அந்த இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா வந்து சரியாக்கப்படும். ஸோ பெண்கள் கண்டிப்பாக கருவேப்பிலையை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுடைய முடி அழகுக்கும் சரி, உங்கள் முக அழகிற்கும் சரி, உடல் அழகிற்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து கருவேப்பிலை ஒரு சூப்பரான உணவாக இருக்குது. இனிமே யாரும் கருவேப்பிலையை தூக்கி குப்பையில் போடாதீங்க. கருவேப்பிலை யாரெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி தினமும் இதை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்படி நம்ம தினமும் கருவேப்பிலையை வந்து நம்ம உடலுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் கிச்சனில் சமைக்க போவீங்க. அப்போ கருவேப்பிலையை பார்க்க தான் செய்யும். நீங்கள் அப்படியே 2 பிச்சு வாயில் போட்டு நீங்கள் மென்னுட்டே உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு தொடங்கும்போது 2 இலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து 1 வாரம் 2 வாரம் போகும்போது நீங்கள் தினமும் 8 இலைகள் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும். 8லேருந்து 10 இலைகள், அதுக்கு மேலே வேணாம். எடுக்க முடிஞ்சவங்க 8லேருந்து 10 இலைகள் எடுங்க. அப்படிலாம் எனக்கு இலைகளை சாப்பிட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க அப்படின்னு நினச்சா ஸோ அதை விட்டுருங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். 1 மாதத்திற்கு தேவையான கருவேப்பிலைகளை வந்து நீங்கள் சேகரித்து
வீட்டில் நிழலில் காய வச்சு அதை நீங்கள் வடச்சட்டியில் போட்டு லைட்டாகவே வறுத்துக்கிறங்க. அது கூடவே நீங்கள் உளுந்து இதெல்லாம் இட்லி பொடி அரைக்கிறதுக்கு என்ன செய்வீங்களோ அது மாதிரி எல்லாமே உளுந்து, உங்கள் காரத்துக்கு தேவையான வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அது நல்லா பவுடராக அரைச்சிருங்க. ஸோ இட்லி பொடி மாதிரியே கருவேப்பிலை பொடியை நீங்கள் ரெடி பண்ணி தினமும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பவுடரை சாதத்தில் கலந்து தினமும் சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களுக்கு 1 மாதத்துல நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை சரியாயிடும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை பொடி. அடுத்து நீங்கள் மற்றபடி நம்ம உணவில் சேர்க்குறோம்ல, ரசம், குழம்பு, கூட்டு, பொரியல்லாம் கருவேப்பிலை சேர்ப்போம். அப்போ உங்கள் தட்டுக்கு எப்பெல்லாம் கருவேப்பிலை வருதோ அதையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாவே போதுங்க. தனியாக போய் ஜூஸ் செஞ்சு குடிக்க தேவையில்லை. ஜூஸ் செஞ்சு குடிக்கனா டைம் எடுக்கும். அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம பண்ணணும். ஸோ எல்லாருமே நம்ம வேலையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால டைம் இருக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்கே ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, டெய்லி யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதிகமாக எடுக்கக்கூடாது. நம்ம சொன்ன அளவுகளை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிலருக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்றில் பிரச்சனை, வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம சொன்ன முறைகளை பயன்படுத்துங்க. சிறந்த முறை அப்படின்னா பச்சை கருவேப்பிலையை பயன்படுத்துறது ரொம்பவுமே சிறப்பானது. அதை நல்லா கழுவி நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்தலாம், இல்லை ஜூஸாக பயன்படுத்தலாம். இல்லை நண்பர்களே, கருவேப்பிலைங்கிறது ஒரு சாதாரண இலைன்னு நீங்கள் எண்ணி தூக்கி குப்பையில் போடாதீங்க. இது பலவிதமான ஊட்டச்சத்துக்களும் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளையும் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இன்னையிலிருந்து கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடலில் 1 மாதத்தில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பகிருங்க. நன்றி, வணக்கம்.